இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். முதிர் வயதிலும் பயனுள்ளவர்களாய் மாற்றுகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். பாருங்கள், இங்கு ஒரு 84 வயதுள்ள ஒரு விதவை தாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க இருக்கிறாங்களா? மருத்துவமனையில் அல்ல, வீட்டில் படுத்த படுக்கையாக அல்ல, அல்லது முடியாம சோர்ந்து போய் அல்லது அநாதை இல்லத்திலும் அல்ல, தேவாலயத்துல. இன்னைக்கு ஒருவேளை 84 வயதுள்ளவங்களை இன்னைக்கு தேடணும்னா எங்க இருப்பாங்க? மேக்சிமம் முதியோர் இல்லத்தில் அல்லது மருத்துவமனை தான். ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது தேவாலயத்தில் இருக்கிறார்களாம். அவர்களை குறித்து அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் உபவாசிக்கிறாங்களாம், ஜெபம் பண்றாங்களாம், ஆராதனை செய்யறாங்களாம். இஸ் இட் பாசிபிள்? இது முடியுமானகி நடந்த சம்பவத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. இது ஊமையாக சொல்லப்பட்டதல்ல. இயேசு பிறந்த நாட்களிலே நடந்த ஒரு காரியத்தை இதில் எழுதப்பட்டிருக்கிறது. 84 வயது. இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிட்டையர்ட் ஆன பிறகு முடிஞ்சு போச்சுன்னு முடிவுக்கு வந்துருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் வயதை பார்க்கும்போது அதை நினைச்சு அப்படியே சோர்ந்து போய் விடுகிறார்கள். வயதுதான் ஆயிட்டேன், அவ்வளவுதான். தாங்களே தங்களுடைய எண்ணங்களை சுருக்கிக் கொள்கிறார்கள், திட்டங்களை சுருக்கிக் கொள்கிறார்கள், சிந்தனையை சுருக்கிக் கொள்கிறார்கள். கடைசியில வாழ்க்கையும் சுருங்கி சீக்கிரம் முடிந்து விடுகிறது. அப்படி அல்ல. ஆண்டவர் எத்தனை வயது வரை இந்த பூமியில் நம்மை வைத்திருக்க விரும்புகிறாரோ, திட்டம் பண்ணியிருக்கிறாரோ, அதுவரை என்னை பயன்படுத்த முடியும் நம்பிக்கைக்குள் வரும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வயது தடையாக இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அது ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமா பல காரியங்களை மருத்துவம் சொல்லலாம், சயின்ஸ் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எந்த வயதானும் காளைப்பு 85 வயதுல யுத்தம் பண்ணக்கூடிய அளவு கர்த்தர் அந்த பலனை கொடுத்திருந்தார், காரியங்களை செய்திருந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு வயதான இந்த ஆடியோ செய்தியை கேட்கலாம். முந்திய மாதிரிலாம் இல்ல என்ன என்னால் முடியும்னு சொல்லி பாருங்க. உங்க வார்த்தைகள் மாறட்டும், சிந்தனைகள் மாறட்டும், தானாகவே செயல்கள் மாறுகிறது நீங்க பாப்பீங்க, பார்வைகள் மாறி இருப்பதை பாப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தான் உங்களுக்குள் வைக்க விரும்புகிறார். சிடி ஸ்டட்ங்கிற ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கை நான் படிச்சேன். பேரப்பிள்ளை எல்லாம் வந்துட்டாங்கன்னா பாருங்க, வயது எப்படியுமே 60 அல்லது 70 தான் இருக்கும், அப்போ 70 இருக்கும். ஆலயத்துக்கு போறாரு. நம்மளாம் ஆலயத்துக்கு போவோம், ஆண்டவரை ஆராதிப்போம், ஏதாவது பார்ப்பாங்க, யார் வந்திருக்கா யார் வரல, இன்னைக்கு யார் செய்தி கொடுத்தா, அப்படிதான் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. போய் எல்லாம் முடிச்சு போக ஒரு இடத்துல சின்ன ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, மிஷினரிகள் தேவை என்று சொல்லி. எங்க ஆப்பிரிக்கா தேசத்துல இன்னும் ஆண்டவர் அறியாத இந்த மிலேச்சர்ங்கிற அந்த பகுதி இருக்குது. அங்க அந்த ஜனங்கள் மத்தியில மிஷினரிகள் தேவை, அங்க போனதும் இவருக்குள்ள ஒரு பாரம். உடனே புறட்டு போயிட்டார். பேரப்பிள்ளைகள், மனைவி, குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. வயதான மனிதன் அந்த காட்டுக்குள்ள போய் அந்த காட்டுவாசிகள் மத்தியில என்னுடைய வார்த்தையை சொல்ல போய் அங்கேயும் பலவீனத்தின் மத்தியிலும் ஒழித்து செய்கிறார். 17 வருஷம். ஏற்கனவே வயதானவர் மீண்டுமா 17 வருஷம் ஒளியும் செய்கிறார். மிகவும் பலவீனமாயிட்டாரு. பலவீனப்பட்டாலும் அந்த பலவீனத்தின் மத்தியிலும் மொழிபெயர்க்கிறாரு. வேதத்தை அவர்கள் மொழியில மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறாரு. ஒரு நாள் இரவு ரொம்ப பலவீனத்தோடு மரணத்தோடு போராடுகிறாரு. அவருடைய உதவியாளர், ஐயா ரொம்ப கஷ்டப்படுறீங்களன்னு சொல்லி இந்த பெயின் கில்லர் மருந்தெல்லாம் மாத்திரை கொடுக்கிறாரு. சரிப்பா கொடுத்து நைட்டு 11 மணிக்கு மேல கூடவே இருந்துட்டு பிறகு நான் கொஞ்சம் படுக்கிறப்பா நீ படுன்னு சொல்லி உதவியாளர் படுக்க அனுப்பிட்டாரு. காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த உதவியாளர் வந்து பாக்குறாரு. அந்த ஊழியர் ஸ்டார்ட் அங்க இல்ல, படுக்கையில் இல்ல. என்னடா ஆளை காணல, என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு சின்ன துண்டு சீட்ல எழுதி வச்சிருக்கிறாரு, என் அன்பு உதவியாளரே, இன்னும் ஒரு குறிப்பிட்ட நம்ம மலையின் அந்த பகுதியில ஆண்டவர் அறியாத நாகரிகம் இல்லாத ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களும் நான் சந்தித்து ஆண்டவருடைய அன்பை சொல்லணும், அவங்களையும் நல்வழிப்படுத்தணும், நாகரீகத்துக்குள்ள கொண்டு வரணும், அவங்க சுபாவங்களை மாற்றணும். அதனால சைக்கிள்ல நாங்க போயிட்டு இருக்கிறேன் சொல்லி எழுதி வச்சுட்டு காலையிலே சைக்கிள் எடுத்துட்டு புறப்பட்டு போயிட்டாராம். பாருங்க ஆத்ம பாரத்தை, தாகத்தை பாருங்களேன். முடியாம படுக்கையில கடந்த மனுஷனை சும்மா இருக்க விடல.
நமக்குள்ள அந்த அப்படிப்பட்ட ஒரு தாகம், அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம பாரம், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், குடும்பத்துக்காக வயதானாலும் என் மூலமா நன்மை உண்டாகணும்னு சொல்லி நீங்க ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அந்த எண்ணம், அந்த சிந்தனை உங்களை தூங்க விடாது, உங்களை சோர்ந்து முட்டங்கி விட வைக்காது, தொடர்ந்து ஓட வைக்கும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். பூமியில இருக்கிறது வர மோசே 120 வருடம் கண் பார்வை போகல, பலன் குன்றி போகல. அந்த எண்ணத்துக்குள்ள இன்னைக்கு வரும்படியாய் அந்த எண்ணத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது கேட்போம். ஒருவேளை தேவையில்லாம புலம்பிட்டு எனக்கு இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்னும் இல்ல, வருமானம் கிடையாது, இதை நிறுத்துவோம். மாறாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறது ஒரு நோக்கம் உண்டு, அது நிச்சயமாக நிறைவேறும், அதற்கேற்றபடி நடத்துவார் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலும் கூட அநேக கொஞ்சம் வயது தாண்டின உடனே சோர்ந்து விடுகிறார்கள், முடங்கி விடுகிறார்கள், புலம்புகிறார்கள். இந்த நிலைமையெல்லாம் மாற்றும்படி அந்த நாளில் அப்படி சமூகத்தில் வார்த்தையின்படி வந்திருக்கிறோம். 84 வயது ஒரு தாய் உபவாசிக்க முடியுது, இரவும் பகலுமா ஜெபிக்க முடியுது, துதிக்க முடியுதுன்னா அந்த கிருபையை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. அதோடு மட்டுமல்லப்பா, பலவீனத்தை பார்த்து சோர்ந்து படுத்து விடாதபடி, முடங்கி விடாதபடி கர்த்தர் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் எத்தனை நாட்கள் இந்த பூமியில் வைத்திருக்கிறாரோ அத்தனை நாட்களும் நான் தொடர்ந்து ஓட வேண்டும். கிருபையை தாரோன்னு சொல்லி நாங்க கேட்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையின்படியே செய்ய நீர் வல்லவரப்பா. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். துதிக்க நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் என்ன சொல்ல போகிறோம்? வயதாகி விட்டுண்டா? இல்லை, இனி அவ்வளவுதானா? இல்லை, இனியும் இருக்கிறது. இனிதான் வல்லமையான நாட்கள், வல்லமையா தேவன் பயன்படுத்த போறார், என் மூலமா நன்மை உண்டாக போகுது என்று சொல்லி அறிக்கை பண்ணி பாருங்க. அப்படியே கர்த்தர் செய்வார். சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்.